ஆண்டவர் இந்த நாட்களில் கத்தோலிக்க சபைகளுக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அந்த 88, 89, 90 அந்த நாட்களில் தான் எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் வேறு பிரித்தார். நாங்கள் எங்களுடைய அப்பா வழியிலையும் சரி, அம்மா வழியிலையும் சரி, தலைமுறை தலைமுறையாகவே கத்தோலிக்க வைராக்கியத்தில், கத்தோலிக்க மத கொள்கையிலேயே அவர்கள் வேரூன்றி வளர்ந்தவர்கள். எங்கள் அப்பா இந்த தேர் சப்பரெல்லாம் இழுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி நின்று பஜனை பாடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஜனைன்னு தெரியுதா? அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த பஜனை பாடுவாங்க. அது பல பக்கம் இருக்கும். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி அதை அவங்க சொல்லுவாங்க. அப்படி முன்னணியில் இருந்து எங்கள் அம்மா அது போல் அந்த மரியாள் அவர்கள் பெயரில் ஒரு பெண்கள் ஐக்கியம் இருக்கும். அதுலேயும் நல்ல முக்கியமான பொறுப்புகள்லாம் இருந்திருக்கிறாங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக வேறு பிரிக்கிறார் என்கிற வசனத்தின்படி ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை ரட்சித்தார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களுடைய தாத்தாவை நான் நினைவு கூறுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய பெயர் ஜோசப். எங்கள் அப்பாவுடைய பெரியப்பா, தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் என்கிற அந்த ஊரில் முதல் இயேசுவை ஏற்றுக்கொண்டது எங்களுடைய தாத்தா. ஸ்தோத்திரம். அவர்கள் தான் எங்கள் அப்பாவை கொஞ்சம் அப்படியே ஆலயத்து பக்கமாக கூட்டு போனது. ஆமேன். தூத்துக்குடியில் வைத்து ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவருடைய அந்த நற்செய்தி பெருவிழா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு அந்த சந்தோஷ பெருவிழா பயங்கரமாக கோலாகலமாக அந்த காலங்களில் நடக்கும். ஆமேன். அப்போ தான் ஃபாதரும் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் அந்த 89, 90 காலகட்டங்களில் உள்ளது. இன்னிலிருந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சொல்கிறேன் நான். அந்த நாட்களில் தான் ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா ஞானஸ்நானத்துக்கு அர்ப்பணித்தாங்க. கடலில் வச்சு தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அந்த நாட்களில் அப்பா கழுத்தில் ஒரு $1 போட்டிருப்பாங்க, அதில் ஒரு சிலுவை தொங்கும். ஆமாம். அப்போ ஞானஸ்நான நேரத்தில் தான் ஃபாதர் கேட்குறாங்க, ஏசு எங்கேப்பா இருக்கிறாரு, உனக்கு உள்ளையா உனக்கு வெளியான்னு கேட்டிருக்கிறாங்க. உள்ளே தான் ஃபாதர். அப்போ எதுக்கு வெளியே தொங்க விட்டுருக்க, கலட்டியா அப்படின்னு அன்னைக்கு கலட்டினது. ஸ்தோத்திரம். ஆமேன். அன்னைக்கு கலட்டி தூக்கி கடலில் எரிஞ்சது. அன்றிலிருந்து எத்தனையோ அடி மீதி. ஆமேன், ஸ்தோத்திரம். நான் இதை இன்றைக்கி சொல்லும் போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அன்றைக்கு இது வேதனையான அனுபவம். எங்களுடைய உடைமைகளெல்லாம் சூறையாக்கப்பட்டது, வீடுகளெல்லாம் நொறுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். என்னுடைய தம்பிக்கு பேர் வைக்கணும். அப்போ கத்தோலிக்க ஆலயத்தில் எங்கள் அம்மா அந்த நாட்களில் ரசிக்கப்படலை. அப்பா ரசிக்கப்பட்டுட்டாங்க, அம்மா வரல. ஆமேன். அம்மாவுக்கு ஆசை கத்தோலிக்க சபையில் தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும். ஃபாதர்கிட்ட போனால் இதுதான் வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் இங்கே மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் இனி பெந்தேகோஸ்தே ஆலயத்துக்கெல்லாம் போக மாட்டோம், ஆவிக்குரிய சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் தாய் சபையில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லணும். அப்படிலாம் வைராக்கியமாக அந்த நாட்களெல்லாம் அவங்க உறுதியாக நின்று அந்த ஊரில் முதலாவது ஆவிக்குரிய முறைப்படி ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்குமானால் அது என்னுடைய தம்பிக்கு தான் முதல் பெயர். ஜோஸ்வா அப்படின்னு வைத்தாங்க. ஜோஸ்வா அப்படின்னாலே மீட்கப்பட்டவன். அந்த ஊரில் இருந்து மொத ஆவிக்குரிய நிலையில் மீட்கப்பட்டவன். நான் சொல்கிறது அது கத்தோலிக்க ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ள கத்தோலிக்கர் அல்லாத யாராவது அந்த ஊருக்குள்ளே வந்தாலே ஓட விரட்டிடுவாங்க. வேறு எந்த மதத்தவரும் அந்த ஊருக்குள்ளே நுழைய முடியாது. அது ஹிந்துவோ முஸ்லீமோ வேறு யாருமே அந்த ஊருக்குள்ளே வர முடியாது. அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, அந்த ஊருக்கு தனியாக பஞ்சாயத்து கிடையாது. ஏன்னா அந்த நாட்களில் நான் சொல்கிறது 1500களில் முழு இந்தியாவுக்குமே தலைநகராக இருந்த ஊர் அது புன்னைக்காயல். போர்ச்சுகீசியர்கள் நாட்களில் ஸ்தோத்திரம் ஹென்ரிகல்ஸ், அதை தமிழில் ஹென்ரிக் அடிகளார்னு சொல்லுவாங்க. அவர்கள் முதலாவது பள்ளிக்கூடத்தை நிறுவிய இடம், முதலாவது டோல்கட். இந்தியாவிலேயே டோல்கட் எங்கே வச்சாங்கன்னா எங்கள் ஊரில் தான் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் 1500களில் முதல் பிரிண்டிங் ப்ரெஸ் அங்கே தான் வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அது. அதனால் அந்த நாட்களில் இருந்தே எங்களுக்கு எந்த வழக்குனாலும் நாங்களே தீர்த்துக்குவோம்ப்பா, இங்கே போலீஸ் ஸ்டேஷனோ நீதிமன்றமோ எங்களுக்கு தேவையில்லை, அரசு அதிகாரிகள்லாம் இங்கே ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே எங்களுக்கு பார்த்துக்குவோன்னு ஊருக்கு ஒரு கமிட்டியார் இருப்பாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இது அந்த ஊரை தாண்டி யாரும் வெளியே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்களில்
ஆமென் ஸ்தோத்திரம். ஊர் நிர்வாகம் அந்த ஏரியா முழுவதும் தண்டரை அடித்து, ஆமாம், இவர்கள் தாய் சபையை விட்டு போனதுனால இவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோன்னு தெரு தெருவாக போய் கொட்டடிச்சு, ஆமீன் ஸ்தோத்திரம், ஊர் நடுவில் வெடியெல்லாம் தூக்கி போட்டு எங்களை ஓட ஓட விரட்டினாங்க. ஆமீன். நான் சிறுவனாக இருந்த அந்த காலங்கள், ஆமீன் ஸ்தோத்திரம், சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு பாடல், சாட்சியாய் வாழ்வேன் இயேசுவுக்காய். அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம். இன்றைக்கு திரும்பி பார்க்குறோம், அதே ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட 2000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு பிரமாண்டமான ஆலயம் இருக்கிறது. பிரமாண்டமான ஆலயம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி கணக்கெடுத்து பார்த்தா எங்கள் ஊருக்குள்ளே இருந்து மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஊழியக்காரங்களாவது வந்திருப்பாங்க. ஆமீன். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு அதே புன்னைக்காயில் ஊருக்குள்ளே ஒரு சபை 2 சபை கிடையாது, ஆவிக்குரிய சபைகள் ஏராளமாக அங்கங்கே முளைச்சிருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். அதனுடைய அடித்தளமாக அன்றைக்கு இரத்தம் சிந்திய குடும்பங்கள் எல்லாம் உண்டு. ஆமீன் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சி அவங்கள தூக்கி காட்டுக்குள்ளே எரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சுங்க. இன்றைக்கி நாமெல்லாம் என்னத்தை வைராக்கியமாக இருக்கிறோம், எங்கே கடவுளை தேடுறோம். இதெல்லாம் அன்னைக்கு ஆலய ஆராதனைக்காக காலையில் 7 மணிக்கு எங்கள் சபையில் ஆராதனை. சர்ச்சு பக்கத்தில் கிடையாது, 32 கிலோமீட்டர் போகணும். எத்தனை கிலோமீட்ரு? 32 கிலோமீட்டர் போகணும். 3 பஸ்ஸு மாறணும். எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னுடைய தாயும் தகப்பனும் இந்த நாள் வரைக்கும் அவங்க ஆராதனைக்கு லேட்டாக வந்து சரித்திரமே கிடையாது. அந்த அந்த 7 மணிக்கு ஆராதனைன்னா அந்த எங்கள் பாஸ்ட்டு வந்து கேட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து கேட் வாசலில் உட்காந்துருக்கு. அப்படியெல்லாம் வைராக்கியமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்குறேன், இந்த வயசில் ஆண்டவர் பலருக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். இன்றைக்கி நம்முடைய ஆராதனை ஆறுதல் எஃப்எம்மில் லைவ் போய்கிட்டு இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். பார்த்து சொல்லுங்கள், எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆமீன். ஆறுதல் எஃப்எம்மில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறத பல ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமீன். யூடியூப்பில் லைவ் போய்கிட்டு இருக்குது. நான் நினச்சி பார்க்குறேன், இப்படிலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நைட்டு நேரத்தில் நான் தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு பிரசங்கம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். 15,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சத்தத்தை எத்தனை பேர் கேட்டுட்ருக்குறாங்க? 15,000 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கரண்ட்டில். அப்போ யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் ஒரு தனி மனுஷனை எழுப்பி அந்த தனி மனிதனுடைய விசுவாசத்தினால முழு குடும்பத்தையும் ரட்சித்து அந்த குடும்பத்துக்கு நடுவில் இருந்து ஊழியக்காரர்களை உருவாக்கி, அன்றைக்கி அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா, எனக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை இறந்து போச்சு. இறந்த நேரத்தில் தூத்துக்குடியில் பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேசி ஆண்ட்ரூஸ் இன்றைக்கு நம்ம இந்தியாவினுடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைவராக இருக்கிற பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவருடைய அப்பா. அவர்கள் அன்றைக்கு போதகராக இருந்த காலங்களில் எங்கள் அப்பா ஒரு சாதாரணமாக ஒரு கையிலையை மடித்து கட்டிட்டு பிள்ளை இறந்தது, அந்த துக்கம் தாங்க முடியாமல் அப்படியே ஆலயத்தை பார்த்தோன்னே உள்ளே போயிட்டாங்க. உள்ளே ஆராதனைலாம் முடித்து கடைசியாக அந்த ஆலய பணிகளில் இருந்தவங்களாம் சேர்ந்து நன்றி சொல்லி ஜெபிக்கிற நேரத்தில் உள்ளே போய் நிற்கிறாங்க. இப்படி பிள்ளை இறந்து போச்சு பாஸ்டர். அவர் ஜோம் பண்ண கூட இல்லைங்க, நேராக பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறப்பாங்க. ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். 2 ஆண் பிள்ளைகள் பிறப்பாங்க. 2 பிள்ளைகளும் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாறுவாங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். ஒரு பாடல் உண்டு பாருங்களேன், தாய் உருவாகும் முன்னே. ஆண்டவர் நல்லவர். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை குறித்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். இதுதான் நம்ம உலக தோற்றத்தில், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம் ஒவ்வொருத்தரை குறித்தும் ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இதை எதுக்காக சொல்ல வர்றேன்னா, உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டார். இனி ஒரு பிளான் பண்ண போகிறதில்லை.